இங்க எல்லாம் சமூகமே பார்க்காமல் ஓட்டு போட்டிருக்காங்க பாருங்க விஜய். இது ஒரு சும்மா முட்டைச்சாத்தான் குட்டையில விழுந்து 1000 பேர் பேசுறது. பூத் வைஸ் பார்த்தா தான் தெரியும் எந்த ஜாதி போட்டா. நீங்க சமூக ரீதியான வாக்குகள் பூத் பார்த்தா தான் தெரியும். அதெல்லாம் குறிப்பிட்ட கட்சிகளுக்கு தான் போகுன்றத குறிப்பிட்டு சொன்னீங்க. எங்க அண்ணன் சீமானு கூட பட்டியல் சமூக வாக்குகள் இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பேசுறாரு, இதெல்லாம் அது சரியான அளவு ரீச் ஆகல. 29ல தான் அதை திரும்ப அடிச்சு போலரைஸ் பண்ணி எடுக்கணும். 26ல அது ரீச் ஆகல. ஆனா இங்க சமூகமோ சாதியோ பார்க்காமல் ஓட்டு போட்டிருக்காங்களே விஜய்க்கு. அது ரீச் ஆகலங்கிறேன். அது ரீச் ஆகல. எப்படி ஓட்டு போட்டிருக்காங்கிறது பூத்தை பார்த்து தான் ரிசல்ட்டுக்கு பிறகுதான் அது சொல்ல முடியும். பட் சீமானோட அந்த இது வந்து போதுமான ரீச் ஆகல. அவர் என்ன பண்ணாருன்னா, நான் வந்தா என்ன பண்ணுவோங்கிற ஆஸ்பிரேஷனுக்கு தான் முன்னிலை கொடுத்து பண்ணாரு. இந்த இதுகளுக்கு வந்து பேசினார், பேசாம இல்ல. அதைத்தான் அவங்க கத்திரிச்சு 5 விழுக்காடு பழைய தேவேந்திர வேளாளருக்கு உயர்த்தணுங்கிறதான் இது பண்ணார். அதுக்கு இன்னும் கொஞ்சம் போக்கஸ் அவர் கொடுத்துருக்கலாங்கிறது என்னோட பார்வை. பட் இவரோட சினிமா இது வந்து அதை முழுமையா ரீச் பண்ண விடாம செய்துச்சு. திமுகவின் சிறுபான்மை வாக்குகள் ஏற்கனவே அவங்க கொத்தா வச்சுட்டு இருக்கிறது அந்த 13% 15%ல இருந்து தொடங்கணும். அதுல ஏகப்பட்டதா சேதாரத்தை இல்ல திமுக சிறுபான்மை ஓட்டு அப்படிதான் இருக்குது. திமுக அல்லாத சிறுபான்மை ஓட்டு கொஞ்சம் மற்ற கட்சிகளுக்கு போயிருக்கும்ல, அதுதான் விஜய்க்கு போயிருக்கு. சார் எத்தனை சீட்ஸ் சார்? சீட்ஸ் 150 சீட் வர திமுக தாராளமா வருவாங்க. மெஜாரிட்டிலே டிஎம்கே ஆட்சியை பிடிப்பாங்க. 180 கூட்டணி கட்சிகளுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் என்னவா இருக்கும் திமுகவில்? திமுகவுக்கு ஸ்ட்ரைக்கிங் ரேட் அளவுக்கு கூட்டணி கட்சி ஸ்ட்ரைக்கிங் ரேட் குறைவாக தான் இருக்கும். குறைவாக இருக்கும். காங்கிரஸினுடைய அந்த 28 சீட்டு இல்லை, காங்கிரஸும் திமுக அலையில் தப்பி வந்துடுவாங்க. காங்கிரஸ் திமுக எடுக்கக்கூடிய ஆவரேஜ் ஓட்டோட காங்கிரஸ் வந்து ஒரு 3 விழுக்காடு ஓட்டு, அது குறைவு தான் எடுப்பான். பட் திமுக அணி பலமான அணி, 40 விழுக்காடுக்கு மேலே வரக்கூடிய அணி. வேற யாரும் 30 தாண்டுவாங்களாங்கிறது கேள்விக்குறியா இருக்கும்போது திமுக அதில் தாண்டி திமுக கூட இருக்கவனும் தப்பி வந்துடுவான். விசிகாவோட 8 சீட்டு அதுவும் தப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. விசிகா கூட்டணிக்கு தேமுதிக பெரிய பலம். ஆனா வேலை செய்யலன்றதை அவரே ஒத்துக்கிறாரு. எங்க கேடர் சரியா வேலை செய்யல, பல இடங்களில் வேலை செய்யாம இருக்காங்க, அதையெல்லாம் நான் லிஸ்ட் எடுத்திருக்கேன். அதே போல நான் ஒரு வேற முடிவு எடுத்திருந்தால் இங்கே அரசியலே மாறி இருக்குன்ற சொல்ல வேண்டிய தேவையெல்லாம் ஏன் எழுது? இது ரெட்ராஸ்பெக்டிவா சொல்றாரு. எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம கருத்தை ஏத்துக்கிட்டாரு. விஜய் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. அப்போ விஜய் திருமாவளவனை சிஎம்மா சொல்லியிருந்தா தனி அணி அமைஞ்சிருக்கும். திருமாவளவன் வெற்றி கூட்டணியில இருந்து பலன் நிரூபிக்காத விஜய சிஎம் கேண்டிடேட்டா சொல்ல தயாரில்லை. நாளைக்கு விஜய்க்கு உள்ள ஓட்டை பொறுத்து நாளைக்குள்ள முடிவுகள் வரலாம், அது வேற விஷயம். நேத்து விஜய் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு தான்.